ஹாய். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் என்னன்றது புரியும். ஸோ இதில் நான் ஒரு சில வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் சேலுக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வா. இது பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்ட்ரிப். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பந்தா தான் போடுவாங்க. இவங்க ஒரு வெரைட்டி ஒன்று. ரெண்டாவது இவங்க சிண்ட்ரலாலேயே ஒரு மண்ண எல்லோவில் பர்பிள் ஷேட் கலந்த மாதிரி டபுள் ஷேட் கலர்ஸ்ல வருவாங்க. ரெண்டாவது கலர் இவங்க, ஓகேவா. இது இல்லாம மூணாவதா ஒரு கலர் இருக்கு. அது என்னன்னா வந்து சாண்டல்ல பர்பிள் வர மாதிரியும் சாண்டல் மட்டும் வர மாதிரியும் ஒரே பிளான்ட் தான், பட் அதுல இந்த மாதிரி வேரியன்ஸ். இவங்க மூணாவது கலர். நாலாவது வெரி நியூ கலர் பிங்க் லாலிபாப் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்க்க அவ்வளோ ஒரு கியூட்டா இருப்பாங்க. நாலாவது கலர். ஸோ அஞ்சாவதா வந்துட்டு எல்லோ ஸ்வீட்டியும் உங்களுக்கு லாலிபாப் மாதிரியே தான் பூக்குவாங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கு, ஒரு வேலை வெயில்னால கூட இருக்கலாம், தெரியல எனக்கு சரியா. ஸோ இவங்களும் நியூ வெரைட்டி தான். ஸோ இவங்க ஃபிஃப்த்து கலர், ஓகேவா. சிக்ஸ்த்து கலர் வந்து ஒரு மாதிரி பர்பிள்ல டபுள் ஷேட் வர மாதிரி இருக்கு, சிண்ட்ரலா. இவங்க செவன்த் கலர், எல்லோல ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு கலந்த மாதிரி டபுள் ஷேடட், பார்க்க அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து செவன்த் கலர். இவங்களுமே வந்து அவ்வளோ அழகு தான் சிண்ட்ரலால. இது பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்ட்ரிப் தான். என்னடா கலர் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்த்தா ரெண்டு கலர் வந்திருக்காங்க, ஒரே பிளான்ட் தான். இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டு, இன்னொன்று ஒரு மாதிரினா மெஜெண்டா கலர்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்டைம்ஸ் இப்படியுமே மேஜிக் நடக்கும் பிளான்ட்ல. ஸோ எயித்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெஜெண்டாவுமே உங்களுக்கு வந்து பிங்க் லாலிபாப் மாதிரி டைகர் ஸ்ட்ரிப் மாதிரி பெருசாக பூக்குற வெரைட்டி தான். ஸோ மொத்தம் 8 கலர்ஸ் நான் இதில் காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒயிட் சிண்ட்ரலா, பிங்க் சிண்ட்ரலா இருக்கு, இன்னொன்று வந்து ஒரு மன ரூபி, அப்புறம் ஒரு மரண ஆரஞ்சு ஷேடு. ஸோ மொத்தம் 12 கலர்ஸ் வந்து 450 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் சேல் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, கம்யூனிட்டி போஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த யூடியூபர் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, நீங்க ஏன் அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படி. அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வச்சு வளர்க்குறாங்க, அவங்களோட ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இது நான் வச்சு வளர்க்குறேன், என்னோட ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்லாட்டா நீங்க அங்கேயே கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். அவங்க சேல் பண்றது வேற வெரைட்டி, நான் சேல் பண்றது வேற வெரைட்டி. ஸோ இதுலயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நான் எந்த ஒரு கம்பல்ஷனுமே நான் பண்ணல. உங்களுக்கு எங்க விருப்பம் இருக்கோ நீங்க அங்க வாங்கிக்கோங்க. பட் அவங்க இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, நீங்க ஏன் இந்த ரேட்டு கொடுக்கலன்னா, இது என்னோட பிளான்ட், நான் வச்சு கேர் பண்றேன், நான் ஃபெர்டிலைஸ் பண்றேன், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றப்போ நான் என்ன ரேட்டு கொடுக்கணுன்றது நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எங்க விருப்பமோ நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே வந்து நான் தான் பண்றேன் ஓனா. நான் உட்காந்து என்னோட கைப்பட தான் பேக்கிங் கொண்டு நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு ஆள் வச்சு நான் எதுவும் பண்ணல. ஸோ அப்படின்றப்போ நான் அந்த ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அடுத்ததெல்லாம் நியூ வெரைட்டின்றப்போ நான் அந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை விட ரேட் கூட தான் நான் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, மித்தவங்க உங்களுக்கு எங்க வேணுமோ வாங்கி. ஸோ இதுதான் நான் மெயினா சொல்லணும்ன்றேன். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.